அப்பா ஐயோ நம்ம சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதான் வீட்டிலேருந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டிலேருந்து இப்போ ஏர்போர்ட் போக போகிறோம். ஏர்போர்ட்ல சென்னை போக போகிறோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி ஒரு அட்வென்ச்சரஸ்னால் இது வரைக்கும் நாங்கள் ட்ரையே பண்ணாத ஒரு வித்தியாசமான ட்ரிப்பை தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு கிவ் அவே இருக்குது. அதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், ஒரு வழியாக ஏர்போர்ட் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம சென்னை ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வர போகிறோம். கைஸ், சென்னை வந்தாச்சு. நண்பர்களே, ரீச் ஆகிட்டோம். பாருங்க, தினேஷ் ராஜேஷ் கூட போகிறோம். மிச்சம் எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிறோம். பிக்கப் பண்ணிட்டு சென்னையிலேருந்து அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம். கைஸ், ஒரு வழியாக கேரளா ரீச் ஆயாச்சு. ஒரு ரூம்ஸ் எடுத்து தங்க போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு. பயங்கர மோசமான ஜேர்னி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இதில் சிவியர் பேக் பெயினோட. ராஜேஷ் பாய் ஒரு கடுமையான பாதையை நோக்கி இப்போ வர போகிறாரு. வாங்க வாங்க வாங்க. என்னடா சவுண்டு? பாய் வாங்க வாங்க. அங்கே பாருங்க, வேற லெவலில் வராரு. இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். ஸோ பேட். யோ, நீ என்ன படிக்கட்டு வைக்கிற வீட்டில்? எந்த படிக்கட்டு? வாயா, இந்த படிக்கட்டு வையா, வீட்டில் கரெக்டாக இருக்கும். தலையில் இடிச்சுக்காத, செம்மடி எனக்கு. இது பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங். ஜானி, தினேஷ், லோகேஷ், இவங்க சேம் சேம். ராஜேஷ். கேரளா தண்ணி பாருங்க. கைஸ், கலெக்ஷன்ஸ் பாருங்க. ஃபுல்லா ஃபீடு ஆல்கோ. அப்புறம் இது வந்து எக்ஸலா இல்லையா, லுக்கானா எக்ஸ்ராப்பு, ஸ்பூன் லூரு. இந்த லூர் எடுத்து காமிங்க ப்ரோ. இந்த லூரியா இருக்கிறதுல பெரிய லூரி தான். எவ்வளோ கிராம்ஸ் இது? 120 கிராம்ஸ். 120 கிராம்ஸ். பாருங்க, இது அடிக்கிறது 50 கிலோ பாரதா அடிக்கும். அதை தவிர பாருங்க, இது ஒரு ஸ்டிக் பைட், இது ஒரு ஸ்டிக் பைட், இது ஒரு காப்பரு. இது எல்லாமே மலேசியால இருந்து வாங்குனது. இவர் ஓவரா பேசிட்டு இருக்காரு. சால்டிகா गाइस. சால்டிஸ்ட் எங்க பாஸ்? சால்டிஸ்லாம் வித்துட்டாங்க. சால்டிகாக்கு சால்டிகா பிரைடு. சால்டிகா இது போக வந்து நெக்ஸ்ட் சால்டிஸ்ட் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். தம்பி, எனக்கு வெப்பனே நம்மளோட இது ஆயுதம், பென் பேட்டில். கைஸ், பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 hours ஜேர்னி வந்து போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து கேரளா வந்து திருப்பி ஒரு 10 மணி நேரம் ஜேர்னி. நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலைல போகிறோம். போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். என் வாழ்நாளில் நிஜமாலும் சொன்னால் இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தே இல்லை. கண்ணு திறந்து பார்த்தா சுற்றி கடல் தான், ஒரு நிலப்பரப்பு எதுவுமே இல்லை. பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, அதுவும் சன்ரைஸோட. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி மீனவனில் வந்து 3 புது டிஷர்ட்ஸ் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
ரெட்டு, கிரே கலர், அப்புறம் க்ரீன் கலர். ஸோ இது எல்லாமே வந்து யூவி ப்ரொடெக்டட் டிஷர்ட்ஸு. உங்களுக்கு வேணுன்னா என்னை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். லெவலு அதெல்லாம் போடாது. நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணவே ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு 10 மணி மேலே ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பாப்பர்லேருந்து ஆரம்பித்தோம். பாப்பர்லேருந்து ஆரம்பிக்கும் போதே வந்து வெயில் வந்து பொலன்னு பொழந்துச்சு. எங்களுக்கு மேஜரான ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா வெயில், அவ்வளோ வெயில், யாராலையும் அந்த டாலரேட்டே பண்ண முடியல. பொழந்து எடுத்துச்சு வெயில். அந்த வெயிலை தாண்டி தான் இப்போனா மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு நாள் போயிட்டு ஷோரில் போயிட்டு திரும்பி வரதெல்லாம் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோணுது. இதில் வாழ்ந்தாலும் செத்தாலும் கடல்லே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஜேர்னி. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நில்லு, அங்கே பாப் பண்ணுறது கவர் பண்ண ஜூம் பண்ணி மீன் அடிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ഒരു 1 minute 40 எவ்வளோ நேரம்? ഒരു கொஞ்சம் 30 seconds அவ்வளோ. ஒரு ஏவரேஜ் கால்குலேஷன் இருக்குல்ல, ஒரு 10 above மீட்டர் ஃபாஸ்ட்டாக சுத்தம். அப்போ தான் அது டைட் ஆகும். இல்லை ப்ரோ, கீழே வந்து இது ஸ்பூன்லையா? இவ்வளோ நேரம் ஸ்பூன் போட்டிருந்தேன். இல்லை, நான் ட்ரை பண்ணி கொடுக்கன்னு சொல்கிறேன். கீழே நிறைய ஃபிஷ் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ எனக்கு மட்டும் எடுக்கல. எவ்வளோ கிராம் ஸ்பூன் போட்டீங்க? டெக்னிக்கு தெரியணும். 40 கிராம். 40 கிராம் 60 கிராம் போட்டோம். போதும், அது போதும். குரூப்பர் தான். கவர் பிளாக் கவர் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் செமையா இருக்கு. ஸ்ட்ராபெரி குரூப்பர் இருக்கா? गाइस இது பேர் தான் ஸ்ட்ராபெரி குரூப்பர். கரெக்ட்டா ப்ரோ? நான் வீடியோவில் இப்போ ஒரு பையனை காமிப்பேன். அந்த பையன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ படுக்க ஆரம்பித்தவன் தான் 2 நாளாக படுத்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா டோட்டலாக சிக் ஆகிட்டான். சிக்னஸ்ஸு, வாமிட்டு 2 நாள் மேலே அவன் சாப்பிடவே இல்லை. ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து போட்டு வர மாதிரி தான் தூக்கி வந்து போட்டோம் நாங்கள். அப்படி ஆயிடுச்சு சுச்சுவேஷனு. இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் ஜிக்கிங். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ராடு வந்து பென் பர்சியூட் ராடு. ஒன்று கூட ஃபுல்லாக மீன் தான். டாப் வாட்டரில் 30-40 மீட்டரில் மீன் தான் ஃபுல்லாக. 30-40 மீட்டர்னா எவ்வளோ தெரியுமா? 100 அடி. என்னடா சில்வர் கலரில் இருக்குது? ஜிடியா? ஜிடி. இந்த மீன் அவங்க ஜாப் ஃபிஷ்ன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியல, இதெல்லாம் வந்து ஒரு புது வகையான மீன். எங்களுக்கு வந்து டீப்பில் மாட்டினது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மணிக்கு மேலே தான் நல்ல பெரிய மீன் ஸ்ட்ரைக்கே ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சின்ன சின்ன மீன் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பாருங்கள் அப்படியே. சூப்பர். இதை சுற்றிடுறேன். ஓகே அருமை. சூப்பர். குரூப்பரா? குரூப்பர். ஸ்ட்ராபெரி குரூப்பரா? அகெயின் ஸ்ட்ராபெரி குரூப்பர். எத்த மீன் அதுவும் ஸ்ட்ராபெரி குரூப்பர். இங்கே இருக்குது, யூஸ் பண்ண இங்கே இருங்க. எவ்வளோ பெரிய வாய். இந்த பக்கம் மாற்ற முடியாது. கலர்ஸ்லாம் செமையாக இருக்குது. டேனி பை இது இந்த பக்கம் அதுதான் போய் வரும். கோம்
ஸோ இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜிக்கிங்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ராடு பார்த்தீங்கன்னா ப்ளூ பேக்கர் ராடு, பென் பேட்டில் 3 யூஸ் பண்ணியிருக்கேன் ரீலு. ட்ரிகரு அழகாக இருக்குது ட்ரிகர். எவ்வளோ அழகான ட்ரிகர். இங்கே வாங்க, ட்ரிகர் ஃபிஷ். சரி ஓடு, அழகாக இருக்கு. நீ பெருசு கிடைக்குதுல்ல. சூப்பராக போகுது தண்ணியில். இது அருமை. இது இன்னொரு ட்ரிகர். ட்ரிகர் சேம் ட்ரிகர், பெருசானா. போடு போடு. செமையா. அடுத்த ட்ரிகர். இதுக்கு பாங்க பல்லு. கையை வச்சோம், கையை போட்டுரும். இது எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இல்லை அந்த சைடு விட்றோம். நீ கோ. சைஸு குரூப்பர் வாட்டர் லேண்ட் வித் குரூப்பர். பேய் மீன் போல. பேய் மீன் சொன்னா கல். ஐயோ ஏன் ஸ்டோன் ஃபிஷ்ஷியா? யாருன்னா ரீஃப் வேணுமா? இது எடுத்துன்னு போயிட்டு கண்டிப்பாக ஒரு 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அதுக்கு மேலே சேல் பண்ணலாம்ல. இந்த சைடு டெப்த் கம்மியா இருக்கு. நிறைய டெப்த் போடுறதுக்கு இருக்கா ப்ரோ? இருக்கா? ஒன்று அடிக்கிட்டோம். அதுவும் போயிடும். நான் சொன்னேன்ல ரேண்டமாக கரெக்டாக இருக்குன்ட்டு. எந்த மாட்டி எடுத்துன்னு வந்திருக்காயா? முடிஞ்சிச்சு கதை. கம்மி இருக்க மாட்டியா? நீ பிடிக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. जानी भाई हाँ ரெயின்போ ரன்னர். ஓகே, அருமை அருமை. தூக்கி உள்ள போடு. ஃபஸ்ட்டு உள்ள போடியா. மாட்டிச்சா? நல்ல போலாம். வா, அது ஒரு குரூப்பர் குரூப்பர் குரூப்பர். சூப்பர் சமையல். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு.
இது பார்த்து வீடியோ எத்தனை தான் இருக்குண்டோ எங்கே இறக்குடா அப்படியே நேரம் இறக்குடா தினேஷ் இறக்கி ஓட்டு கீழே ஓடுது ரெயின்போவா அந்த பக்கம் போட்டான் நான் எனக்கு தெரிஞ்சு பாரக்கூடா ஒன்றும் போல தொழுவுறா இருக்கணும் கம்மி சூப்பர் 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 தூக்கி போடு 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 நெக்ஸ்ட் ஓகே ப்ளே இந்த அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நானும் ராஜேஷும் தான் மாற்றி பாப்பர் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ எதுனா ஒரு பெரிய மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆச்சு. எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே இது விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன். அதுதான் நிறையா சாப்பிட்டோம் நாங்கள். நேராக போடுவோம் ப்ரோ. கொஞ்சம் கேப் போடு. மீனே பிடிக்கல, ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம். இன்னொரு கொடுமையான விஷயம். അതാകണം 100 മീറ്ററിന് മുകളിലായി. അത് കയറിക്കോളൂ, തിരിച്ചിട്ടാ മതി. സ്പീഡ് കയറിയിട്ട് വേണം. ஆமாம் பாப்பருக்கு எடுக்குமா ப்ரோ? பாப்பர் எடுத்துதாண்டா இருக்கேன். யாரோட லைன் இது? அருமை ப்ரோ. டொமேட்டோ ரெட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானா. ஸோ லுக்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொமோடோ 100 கிராம்ஸ். ஸோ பார்க்கலாம், கொமோடோ 100 கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லி பார்க்கலாம். காசு பண்ணு நீங்கள் அங்கே அடிக்கிறீங்க. வா ஐயோ செம்ம சைஸ் ப்ரைஸ். தூக்கு கல்ல மாட்டிட்டு இருக்காரு. மீனா ஐயோ பெருசியா. வா தரமா இருக்கு, வேற லெவலு. இது ஆப்பிரிக்கன் பேப்பர் தான் ப்ரோ. ஆப்பிரிக்கன் பேப்பர் வருமா? இல்லை ட்ராக் லூஸ் இருக்குது, அது பவர் கொடுத்தா ஓடும். இது யாருக்கு தகுது? எங்க இருக்கு உன் கால்? எத்தா நான் கரெக்டாக அந்த 20 மீட்டர் தான் விட்டு அடிச்சுங்க. அடிக்கிறியா தூக்கி போட்டுறியா? ரெண்டு ஊக்கு போட்டுச்சுடா.
குரூப்பர் ஒருத்தர் ஓடுறாரு லுக்கானா ஆப்பிரிக்கன் பார்க்கணும் இல்லையே எந்த இல்லை ஐயோ மீன் 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 மீனா? மீன் 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 மீனா? டிராக்வி மீன் தான் டிராக்வி ஐயோ என்னடா ஜிக்கிங் பண்ண கூட இல்லை ஜிக்கிங் ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ள அடிச்சிச்சு ரன்னிங்கே வாங்க சின்னது தான் எனக்கு தெரிஞ்சு குரூப்பர் டேய் வாடா அவன் வீடியோ எடுங்க ஏதோ இவ்வளோ நேரம் ஓகே ரெஸ்ட் பண்ணுறாங்க ஓ அனு கைச் தண்ணிடா இல்லடா அவன் சொல்லானே நீ போடா மாத்திரை போட்டும் திருப்பியும் தலைவலிக்குது மீனா மாடிச்சடா அச்சாண்டா லூ நல்ல சைஸு சின்னதா குரூப்பரா குரூப்பர் இல்லை இல்லை பெருசு தான் லூஸ் இரு நெக்ஸ்ட் கேட்ச் வாங்க என்ன காஃபடு இந்த ராஜேஷ் ஓ வந்துச்சா மீன் வந்துச்சு அண்டர் வாட்டர் இருக்கு இங்கே வா அடிச்சா அவ்வளோ பழகம் இல்லையா ரெயின்போ நிறையா மிஸ் பண்ணாரியா எத்தனை போதியா ஐயோ டே வாயா ஏய் அதான் நரம்பு வருதுடா மாதிரி பரபரப்பு பை நவுரு அந்த பக்கம் நவுரு என்னையா மண்டாக்கு போடுற நீ நவுரா அதுதான் அப்பயே வான்னு சொன்னேன் தூக்கிறாள்னா லைன் இருக்கு யாரு லைன் எந்த இல்லை லைன் இருக்கு பவர் லைன் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஜாப் ஃபிஷ்ஷு ஸோ க்ரீன் ஜாப் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி இருக்கு திருப்பி பல்லு கம்மி கைஸ் லுக்கானா கொக்காரி அடி அப்படி அடிக்கணும்டா அடிச்சாதான் அடிச்ச மாதிரி 4 அடி அவன் எங்கேயுமே ஸ்டெப் போக மாட்டான் பல்ல பாருங்க அறுக்குன்னு இருக்கு பிடிச்சது ஜானி த ஆங்கிலர் இது அப்படியே இரு ஜானி 200 வச்சிருக்கேன் நான் 200 போட்ட கையெல்லாம் வலி வந்துச்சு ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ எடுத்துக்கிறேன் இதுல போயிச்சுடா நீ ஊக்கே செட் பண்ணு இதுல மாட்டிச்சுறேன் கை ஆடா போடா இறங்கிட்டே இருக்கும் அடிச்சிச்சுடா நான் என்னன்னா இதை ஓப்பன் பண்ணி அப்பதான் க்ளோஸ் பண்ண வரேன் க்ளோஸ் பண்ண வந்து கரெக்டாக அடிச்சிச்சு சே இது எனக்கு மட்டும் எப்படா கொடுமை நடக்குது இப்படி நான் லாக் பண்ணி தான் மீன் லாக் ஆயிருக்கும்டா ப்ரோ என் விரல் இப்படி சுத்திக்கிச்சு ப்ரோ அது அங்கேயே அவங்க போச்சு யோ வெயிலாம் ஓப்பன் ஆயிட்டு மீன் கீழே இறங்கி கீழே இறங்கி லாக் பண்ண வந்தேன் அடிச்சிச்சு குடும்பம் மட்டும் இந்த மனுஷன் மட்டும் நடக்குது நான் லாக் கூட பண்ணல லாக் பண்ணி தான் அடிச்சிருப்பேன் க்ளோஸ் பண்ணுறது மீன் அடிச்சோன்னே டக்குன்னு கையில் மாட்டிக்கிச்சு அவங்களா மோசமா இருக்கு போடலாமா எப்படி ப்ரோ போடலாம் காய்ஸ் முடியல கொஞ்சம் கூட முடியல
நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதுக்குள்ளே இவ்வளோ டயர்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அந்த வெயிலில் வந்து அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. எனக்குலாம் தலைவலி பின்னி எடுத்துச்சு. நாங்கள் காலையிலேருந்து வெறும் ஜூஸு அப்புறமா வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெருசாக எதுவுமே சாப்பிடல. இப்போ தான் குக் பண்ணுறாங்களே, குக் பண்ணி தான் இதுக்கு மேலே சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே படுத்துட்டாங்க. முடியல, எனக்குலாம் தலைவலி, செம்ம தலைவலி, படுத்துட்டோம். நம்ம ஜானி ப்ரோ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி குக்கிங்கை முடித்தாங்க. நிஜமாலே சாப்பாடு வேற லெவலுங்க. அதுக்காகவே அந்த நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நெய் சோறும் அப்புறம் நாங்கள் பிடிச்ச ஆஃப்ரிக்கன் பேப்பனோ ஃபிஷ்ஷும் தான். ரெண்டும் பொண்ணு ஏன்னா தெரியல, ஆங்கிலர்ஸ் எல்லாருக்குமே பொண்ணு தான் பிறகு. அவருக்கும் 2 பொண்ணு, ராஜேஷ் இருக்கால, அவருக்கும் 2 பொண்ணு, பொண்ணு தான் பிறக்க போல. வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை. சாப்பாடு செஞ்சாங்க, வீடியோ எடுக்கணும்னு தோணும், தூங்கிட்டு இருக்கீங்க. தினேஷ் கீழே அந்த இது தார்பாய் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ப்ரோ பின்னாடி எழுப்பி விடு ப்ரோ. அவரு கடல் எண்ணெயை மற்றவங்கள தான் வச்சு செய்யுதுன்னு பார்த்தா கடைசியில் ராஜேஷ் ப்ரோயும் வச்சு செஞ்சிருச்சு. விடவே இல்லை. நிஜமாலே எல்லாருமே ரொம்ப டயர்டு, பயங்கர எஃபர்ட்ஸு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஸோ அண்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. பார்ட் 2 அப்படியே அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அதுதான் பார்ட் 2. ஸோ இதில் கிவ்வே வேறு இருக்குது, அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். யாருன்னு தெரியுதா? நாயகன் மீண்டும் வரார். அப்புறம் கிங்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டோட்டலி வேஸ்ட். ஸோ கைஸ் கிவ்அவே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வந்து 175க்கு வந்து ஒரு கிவ்அவே கொடுத்தோம். இதோட பார்த்தீங்கன்னா 180, 190, 200, 210, 220 இது மாதிரி ஒரு 10க்கும் நம்ம வந்து கிவ்அவே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும், அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் எதனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக அசிங்கமான கமெண்ட் பண்ணிட்டாதீங்க, எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்து எந்த கமெண்ட் வந்து அதிகமான லைக்ஸ் போதும், நான் அந்த வீடியோவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் அப்படியே விட்டுருவேன். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணது 5 நாள் அப்படியே விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணுற கமெண்ட்டில் அதில் லைக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் யாருக்கு ஹையஸ்ட் லைக் வந்திருக்கோ ஸோ அவங்களுக்கு தான் கிவ் அவே போகுது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி லைக் வரப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் லைக் வந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராட் கொடுக்கலான்னு இருக்குன்னா, ஒரு 3000 ருபீஸ்க்கு மதிப்புள்ள ஒரு நல்ல ஃபிஷிங் ராட் கொடுக்கலான்னு இருக்கேன். சால்ட் வாட்டர் ப்ளஸ் லேக் ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஒரு பக்காவான ராட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 180K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கிவ் அவே. ஓகேவா கைஸ்? ஸோ இதோட நம்ம 190 பார்ப்போம். 200க்கு வந்து கண்டிப்பாக நேரடியாக நம்ம வந்து மீட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் தட்ஸ் ஆல்.